நம்முடைய காப்பாட்சியார் அருங்காட்சியகம் திருநெல்வேலி சிவசத்தியவல்லி அவர்கள் தலைமையேற்று திருமொழியும், வரவேற்புரையை திரு சுரேஷ் செயலாளர் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர் சங்கம் திருநெல்வேலி அவர்களே அமரமுடி மேடையில் வந்து அமரமுடி கேட்டுக்கிறோம். சுரேஷ் வாங்க. நூல் வெளியிடுபவர் சான்றோர் சாகித்ய அகாடமி விருதாளர் திரு வண்ணதாசன் ஐயா அவர்கள். நூல் பெறுபவர் மூத்த ஆய்வாளர் ஏசிசி ஏ3 மணிமுத்தாறு திரு மு மதிவாணன் அவர்கள். நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கிளிதொழுகும் சீராறும் வதனமென திகழ் வரத கண்டமிதில் எக்கணமும் அதிசிறந்த திராவிடமிழ் திருநாடும் தக்க சிறு பிறனுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறந்து எந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அவர்களுக்கு நன்றி. வரவேற்புரை வழங்குவதற்காக செயலாளர் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர் சங்கம் திருநெல்வேலி திரு சுரேஷ் அவர்களை மேடை கலைக்கின்றோம். சுரேஷ் அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. தமிழுக்கும் தமிழ் ஆன்றோர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பை வழங்குறதுக்கான வாய்ப்பை இறைவன் அருளோட தொடங்குகிறேன். நம்ம சூடாமணி அவர்களுடைய 3வது புத்தக வெளியீடு, அதாவது முதல் புத்தகம் அம்மாவை தேடி, 2வது ஏன் எப்படி எதற்கு, 3வதாக மிருக தேசம் என்ற இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்ம அருங்காட்சியகத்தின் காப்பாட்சியர் திருமதி சிவசத்தியவல்லி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். சிறார் எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர் சங்கத்தின் தலைவராகவும் அவர் இருப்பது இந்த நிகழ்வுக்கு மிக பொருத்தமான ஒரு பகுதியாகும். மற்றபடி இந்த நிகழ்விற்கு மிக முக்கியமான ஒரு ஆளுமை என்று சொல்லலாம். அதாவது நம்மளுடைய நெல்லை மாவட்டத்திற்கு மட்டுமில்லாமல் தமிழகத்திற்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய சாகித்ய அகாடமி விருதாளர் நம்முடைய எழுத்தாளர் வண்ணதாசன் அவர்களையும் இந்த நூல் வெளியிடுவதற்காக வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்களுடைய வருகை இந்த நிகழ்வுக்கு மிக பெருமை சேர்க்கிறது மட்டுமல்லாமல் சூடாமணிக்கும் ஒரு வாழ்வின் ஒரு முக்கியமான கட்டத்தையும் கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த விழாவிற்கு வருகை தந்த வண்ணதாசன் அவர்களையும் வருக வருக என அனைவர் சார்பாகவும் வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய நார்மநாதன் சார் அவர்கள் நம்ம சூடாமணி அவர்களுக்கு மிகப்பெரிய தூண்டுகோலாக இருந்திருக்கிறாங்க. சூடாமணியுடைய வாழ்க்கையை கோமு கோப்பி அப்படின்னு பிரிக்கலாம். அதாவது கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின்னு சொல்லலாம். அந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்களிப்பை நம்ம நார்மநாதன் சார் அளிச்சிருக்கிறாரு. அவருடைய வழிகாட்டுதலால் இன்னைக்கு சூடாமணி இவ்வளோ பெரிய புகழுக்கு காரணமாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய முயற்சியும் மிக முக்கியமான காரணம். இந்த விழாவுக்கு நார்மநாதன் சார் அவர்களும் வருகை தந்து அவருடைய வாழ்த்துவதற்கு தயாராக இருக்கிறாரு. நார்மநாதன் சார் அவர்களையும் வருக வருக என அனைவரின் சார்பாகவும் வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர் சங்கத்தினுடைய பொருளாளர் திருமதி பிரியதர்ஷினி அவர்களுடைய வருகையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக அந்த நூலை பெறதுக்கு ஒரு பொருத்தமான நபர் வேணும். அதாவது நம்ம வண்ணதாசன் சார் வெளியிடுறாரு அப்படின்னா இந்த நூல் எது சம்மந்தப்பட்டது, அந்த சம்மந்தப்பட்ட நபர் ஒருத்தர் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆலோசனை பண்ணி அவங்க அப்பா தேர்ந்தெடுத்த ஒரு நபர் தான் நம்மளுடைய மதிவாணன் சார் அவர்கள். மணிமுத்தாரனுடைய இந்த காடுகளுடைய காப்பாட்சியர் நிறைய சமூக ஆர்வலராகவும் இருக்காரு. நிறைய பொது நிகழ்ச்சிகளையும் பங்கெடுக்கக்கூடிய நபர். நிறைய சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கு விருதுகளை வாங்கி கொடுக்கறதுலையும் சுற்றுச்சூழல்களுக்கு மேம்பாட்டுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுக்கறதுலையும் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடிய மதிவாணன் அவர்கள் ஏற்றி அமைப்புடைய தலைவராக இருக்காரு. மதிவாணன் அவர்களையும் அனைவரும் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தது அந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாணவி காயத்ரி அவர்கள் நம்மளுடைய சக மாணவியான சூடாமணி அவர்களை வாழ்த்துவதற்கு தயாராக இருக்கிறாங்க. மாணவி காயத்ரி அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன்.
இந்த இனிய மாலை பொழுதுல இந்த மலை தூறலுக்கு மத்தியில் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வருகை தந்த உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரையாற்ற நம்முடைய சுரேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய அருங்காட்சியக காப்பாளர் திருமதி சிவசத்தியவல்லி அவர்களை மேடைக்கு வரும்படுகின்றோம். அவர்களுக்கு சூடாமணி அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். பயனாளர் அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். அங்க பாருங்க, அங்க பாருங்க, கேமரா பாருங்க. நன்றி. இனிய மாலை வணக்கம். நம்ம மட்டும் சூடாமணியை வாழ்த்த வரல, இந்த மழையும் சேர்ந்து நம்மளோட வந்திருக்கு. ஸோ ஏன்னா நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம இங்கே இருக்க குழுமி இருக்க எல்லாருமே எதற்காக வந்திருக்கோம் அப்படின்னா சூடாமணி மேல் நம்ம எல்லாரும் கொண்டு இருக்கிற அன்பு மட்டும்தான் காரணம், இதுக்கு வேற எதுவுமே இல்லை. ஸோ அவங்க அம்மாவும் அப்பாவும் எப்பயுமே சூடாமணி கூடவே அவங்க இருப்பாங்க, எல்லா இடங்கள்லையுமே நிறைந்து இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் அவங்க அம்மா அப்பா மாதிரியே நாங்கள் எல்லாருமே, நார்முதாலன் சாராக இருக்கட்டும், வனதாசன் சாராக இருக்கட்டும், மதிவானன் சாராக இருக்கட்டும், நாங்கள் எல்லாருமே கண்டிப்பாக அவங்க கூட எப்பயுமே இருப்போம். ஏன்னா இந்த கொரோனா காலகட்டம் சுரேஷ் சொன்ன மாதிரி சூடாமணி ஒரு இணைய வழியில எனக்கு அறிமுகமான ஒரு பொண்ணு தான். எப்பயுமே நான் எல்லா இடங்களுமே இது சொல்லுவேன். ஏன்னா சூடாமணி அப்படின்னோடனே எனக்கு இந்த ஒரு இன்சிடென்ட் தான் ஞாபகம் வரும். ஸோ ஒரு ஆன்லைன் போட்டி நடத்தியிருந்தோம். அப்போ சூடாமணி பாட்டி வீட்டை பற்றி பேசுகிறாங்க. எங்கள் அருங்காட்சியகத்தை அவங்க பாட்டி வீடு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ என்னோட மனசில் பதிஞ்ச அந்த சூடாமணி அவரோட வளர்ச்சியை தொடர்ந்து நான் பார்த்துக்கிட்டே வரேன். ஸோ 3வது நூல் வெளியீடு இங்கு இந்த இடத்துல நடக்கிறது உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் அருங்காட்சியகத்தோட பிள்ளையாக சூடாமணி இந்த 3வது நூல் வெளியீடு இங்கே நடக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமை. இந்த மலையோடு சேர்த்து இந்த நூல் வெளியீட முதல்ல முடிச்சிருவோம் அப்படின்னு அன்போடு எல்லாருமே கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான தலைமை உரை. இப்போது நூல் வெளியீட்டு விழா நம்முடைய மாணவி சூடாமணி அவர்கள் அவருடைய 3வது நூல் இது. அம்மாவை தேடி என்பது முதல் நூல், 2வது ஏன் எதற்கு எப்போது என்ற நூல். இது மிருக தேசம் என்கிற நூலை நம்முடைய சாகித்ய அகாடமி விருதாளர் திரு வண்ணதாசன் ஐயா வெளியிட திரு மதிவாணன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். நீண்ட ஒரு கரவொலி எழுப்புங்கள். புத்தக வெளியீட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. கார்பன்ஜி நிகழ்வு நூல் நிகழ்ச்சியா சிறப்பாக நடந்தது. மலை தூவலோடு அந்த பூக்கள் செறிவது போல இருக்கிறது. இப்போது சூடாமணி எழுதிய 3 புத்தகங்களும் இங்கே விற்பனைக்கு இருக்கிறது. தேவைப்படுவர்கள் வாங்கி படித்து ரசிக்கலாம். அடுத்த நூல் பெற்றுக்கொண்ட மதிவாணன் அவர்கள் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இந்த பயனாளர் அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. நீண்ட கரவொலி எழுப்புங்க. பெரிய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இங்கே வருகை புரிந்துள்ள நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு பெரிய மாலை வணக்கம். எனக்கு உண்மையிலேயே பெருமையாக இருக்குது. என்னென்னா இந்த ஒரு வாய்ப்பு ஐயா வண்ணதாசன் ஐயா கையால் அந்த நூலை வெளியிட அதை பெறக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறதுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நமது சூடாமணி குடும்பத்தாருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தான் முதல் முறை நான் வண்ணதாசன் ஐயாவை நேரில் பார்க்கேன். அதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான்.
ஏன்னா இந்த இடத்துல இந்த மியூசியத்தில் வந்து நிறைய நிகழ்ச்சிகளில் நம்ம பங்கு பெற்றிருக்கேன், நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கேன். ஆனால் முதல் முறையாக ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் இதான் முதல் முறையாக நாங்கள் பங்கெடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. அதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்த நம்ம காப்பாட்சியர் வள்ளி மேடத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்னா சூடாமணியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் மழை இருந்துட்டு இருக்கு, நம்ம வனரசன் ஐயா பேச்சு கேட்கறதுக்கு எல்லாரும் ஆவலாக இருப்பீங்க, சூடாமணியோட ஏற்புரையும் கேட்கறதுக்கு எல்லாரும் ஆவலாக இருப்பீங்க. நான் சீக்கிரமாகவே முடிச்சிருந்தேன். சூடாமணி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அவங்க பெற்றோர்கள் என்னென்னா ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி என்னை பார்க்குறதுக்கு என்னோட அலுவலகத்துக்கு அவங்க வரதான் எனக்கு தகவல் சொன்னாங்க. நான் வாங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் வழக்கமாக நம்ம ஒரு டைம் கொடுத்துருவோம், ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு ஏதாவது நிகழ்ச்சி வந்துடும். அப்படி ஒரு நிலைமை வந்தது. அப்போ வந்து நீங்கள் காலையில் உங்களுக்கு டைம் கொடுத்துட்டு நீங்கள் மத்தியானம் வாங்கன்னு சொல்லியிருந்தேன். சரி, நான் மத்தியானம் வரேன்ட்டாங்க. இன்றைக்கும் அவங்களே வந்து நான் பிக்கப் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க. நானும் மத்தியானம் 1 மணிக்கு கிளம்பியிருந்தேன். ஆனால் காலையில் அவங்க ஏற்கனவே திட்டமிட்டபடி காலையிலேயே மணிமுத்தாறுக்கெலாம் போயிட்டு ஃபால்ஸ்லாம் போய் குளிச்சுட்டு திரும்ப மத்தியானம் அங்கேயே இருந்து மணிமுத்தாறுலேருந்து கிளம்பி என்னைய 10 மணிலேருந்து கூப்பிட்டு திரும்பி மணிமுத்தாறுக்கே போகிறாங்க. போனதுக்கப்புறம் அவங்க மதியானம் சாப்பாடு நான் கூட கேட்கல, மதியானம் சாப்பிட்டீங்களா சாப்பிடலாம் கூட கேட்கல. வந்து உட்காந்து பொறுமையாக என்கிட்ட எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் கேட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களான்ட்டு. சாப்பிடலன்னு சொன்னாங்க. ஐயோ சொல்லியிருந்த மணி அங்கே கள்ளக்குறிச்சியிருந்து வரதே நம்ம சாப்பிட்டு வந்துருக்கலாமேன்னு சொன்னேன். அவங்க அதை பற்றி எதுவுமே பொருட்படுத்திக்கொள்ள. ஏன்னா அந்த அளவுக்கு பெண்ணோட அவங்களோட குழந்தையோட வளர்ச்சியில் அவங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதாக இருந்துருக்காங்க, அந்த பெண்ணை ஊக்கப்படுத்துறதுல. அதனால் முக்கியமாக அவங்களோட அம்மா அப்பாவுக்கு தான் நம்ம பெரிய நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது. அடுத்து சூடாமணியும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் என்னோட அந்த பொண்ணு அன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ணிச்சு. என்னென்னா இப்போ நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பேச்சாளர்களே பார்த்தீங்கன்னா பெரிய பேச்சாளர் எழுத்தாளர்களே நம்ம சுற்றுச்சூழலை சரியாக புரிந்து கொள்ளாமல் பார்த்தீங்கன்னா நிறைய தவறுகளை பண்ணியிருந்தாங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை. ஒரு பெரிய பேச்சாளர் பார்த்தீங்கன்னா ஒரு பொது இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் கூடியிருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஒரு தகவலை நம்பி அதை பெரிய இதில் சொல்லிடுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பறவை என்னென்னா பான் சுவாலோன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம ஊருக்கே வரக்கூடிய ஒரு பறவை தான். அது வந்து அந்த பறவை பார்த்தீங்கன்னா ஒரு கடலை வந்து கடந்து போகுது, 8300 கிலோமீட்டர் கடலை கடந்து போகுது. அப்போ அந்த பறவை என்ன பண்ணுதுன்னு அந்த கடலில் போகிற வழியில் அதுக்கு ஏதாவது என்ன சொல்கிறது பறக்க முடியாமல் களைப்படைஞ்சிட்டுனா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பறவை வந்து வாயில் ஒரு குச்சை கவிட்டு போகுதுன்னு ஒரு கதையை கட்டுதாங்க. எந்த பறவையுமே அப்படிலாம் வாயில் குச்செல்லாம் கவிட்டு போகிறது கிடையாது. குச்சை கவிட்டு போய் இது கடலை எங்கேயே போய் போட்டுக்கிட்டு அது நின்று அதில் ஓய்வு எடுத்துக்கிட்டு கதை விடுறாங்க. பறவையே பார்த்தீங்கன்னா 20 கிராம் தான் இருக்கும். அந்த கடலில் அங்கே காற்றுக்கெலாம் அந்த கரையாளம் உள்ளே நிற்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய தவறான தகவல் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நமது மாநில புறா ரொம்ப ரொம்ப ஒரு வெக்கமான ஒரு நிலைமையில தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த சுற்றுச்சூழலேருந்து நம்ம நிறைய தூரமாக வந்துட்டோம். நம்மளோட மாநில பறவையான மரகத புறா இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி நிறைய அந்த செய்தி பரவிட்டு இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா மரகத புறா வந்து 3 முட்டை தான் விடும். அந்த 3 முட்டையில் வந்து 1 முட்டை பூ முட்டையாயிரும், 2 குஞ்சு தான் பிடிக்கும். இந்த மரகத புறா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பால் ஊட்டக்கூடிய ஒரு பறவை. அது எப்படி பறவையாக இருக்க முடியும்? பால் ஊட்டுச்சுன்னா அது பால் ஊட்டியாக தான் இருக்க முடியும். அது நம்மளோட மாநில பறவை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு, ஏன்னா ஒரு மாநில பறவை பற்றியே நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பில் ஒரு 10 குரூப்லையாவது இது வந்து தவறான செய்தின்னு நான் போட்டிருப்பேன், அதுக்கு விளக்கமும் கொடுத்துருப்பேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அடுத்தும் இன்னொரு 10 குரூப்பில் வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கையில தான் சூடாமணி வந்து நம்ம அலுவலகத்தை சந்திச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. 2 மணி நேரம் பேசிட்டதுக்கப்புறமா சரி அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து மறுநாள்லேருந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒரு 10 வீடியோ நம்மகிட்ட அந்த 2 மணி நேரம் பேசினதில் நம்ம ஆஃபீஸில் என்னெல்லாம் நான் சொன்னனோ, நான் வவ்வாலை பற்றி சொன்னதை பற்றி வவ்வாலை பற்றி ஒரு வீடியோ, வவ்வால் நம்ம அதை சொன்னதை விட அதுவும் போய் அடுத்து தேடி இருக்கு, அந்த பொண்ணும் போய் தேடி இருக்கு. அடுத்து நம்ம அந்த பொண்ணுகிட்ட வந்து நம்ம தாமிரபரணி ஆற்றை பற்றி சொல்லியிருந்தேன். அந்த ஆற்றுல வந்து தாளம்பூன்னு ஒரு தாவரத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன், அதை பற்றி சிறப்பாக ஒரு வீடியோ. அடுத்து இது நம்ம ஆந்தையை பற்றி சொல்லியிருந்தேன். அப்படி என்னென்னலாம் பற்றி சொல்லியிருந்தேன் அதை பூரா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2 மணி நேரத்தில் எங்களோட உட்காந்துக்கிட்டு அதை அப்படியே அதை மறந்துட்டு போக எதுவும் குறிப்பே எடுக்கலை. அது எனக்கு நல்லா தெரியும். அந்த பொண்ணு வந்து குறிப்பே எடுக்கலை. அவங்க அப்பா அம்மா வந்து குறிப்பு எடுன்னு சொன்னாங்க. அந்த குறிப்பு எதுவுமே எடுக்காமல் அதை பற்றி நிறைய பேசிச்சு. அந்த 10 வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரீச் ஆச்சு. ஏன்னா எங்களே மாதிரி ஆட்கள்லாம் வந்து எழுதுவோம், பெரிய அளவில் எங்களுக்கு பொது மேடையில் பேசி பழக்கம் இல்லை. ஆனால் சூடாமணி மாதிரி மாணவிகள் பேசையில் வந்து அது பொது இடத்துல வந்து நிறைய மக்கள் பார்க்க ஆரம்பிக்காங்க. ஸோ அந்த மாதிரி பேசக்கூடிய இந்த மாதிரி எழுதக்கூடிய இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து சுற்றுச்சூழல் சம்பந்தமாக ஒரு புரிதல் வந்து உண்மையான புரிதல் ஏற்படணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் வந்து ஒரு பறவையை சம்பந்தமாக ஒரு
ஒரு ரிப்போர்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. நம்ம இந்த ஊரில் இருந்துக்கிட்டு திருநெல்வேலி ஊரில் இருந்துக்கிட்டு நம்ம பெரிய ஒரு என்ன சொல்கிறது இந்த பறவைகள் வந்து ரொம்ப அதை விட்டு அழியப்பட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த பறவைகளோட வாழ்விடங்கள் வந்து பெரிய அளவில் நம்ம அழிச்சிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஔவையார் வந்து மூதுரையில் ஒரு பறவை பற்றி பாடியிருப்பாங்க. இதெல்லாம் காண மயிலாட அதை கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாய் பாவித்து தன் பொல்லாய் சிறகை விரித்து ஆடினார் போலும் ஒரு பாடல் இருக்கும். நம்ம காண மயில் சொன்னோடனே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வருது நம்ம சாதாரண இங்கே இருக்கக்கூடிய மயில் தான் நினைச்சிட்டு இருப்போம். உண்மை அது கிடையாது. காண மயில்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் இந்தியன் பஸ்டார்டுன்னு ஒரு பறவை. அது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்கு, திருச்சி வரைக்கும் வந்திருக்கு, இந்த பகுதியில் கூட இருந்ததுக்கு வாய்ப்பு இருக்குதா அதை சொல்கிறாங்க. இன்னைக்கு அந்த பறவை தான் பார்த்தீங்கன்னா நம்ம பறவைகள் தந்தை வந்து சனிமணி வந்து நம்ம இந்தியாவோட இது தேசிய பறவையை அறிவிக்கணும்னு சொல்லி சனிமணி முன்மொழிந்த பறவை அதுதான். அது ஒரு சின்ன காரணத்துக்காண்டி என்னென்னா பஸ்டார்டுன்னு அந்த வார்த்தை வந்து ஆங்கிலத்தில் வந்து கொஞ்சம் மாற்றி ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டோம்னா ஒரு தவறான கெட்ட வார்த்தையாக மாறின்னு சொல்லி அந்த பறவை வந்து பிறந்திருந்தாங்க. இன்னைய தேதி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அந்த பறவையோட மொத்தமான எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 70 தான் இருக்குது. அந்த பறவை இங்கே நம்ம பகுதியில் இந்த மாதிரி புல்வெளிகளில் நம்ம சிவந்திப்பட்டி, மூலக்கரைப்பட்டி, விஜயநாராயணம் அந்த மாதிரி புல்வெளியில் வாழக்கூடிய பறவை இன்னைக்கு நம்மளை விட்டு அற்று போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிறைய உயிரினங்களை நம்ம தொலைச்சிட்டே இருக்கோம். அதுக்கெல்லாம் நம்ம நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்குது. அதோட அந்த வாழ்விடங்களை காப்பாற்ற வேண்டியது இருக்குது. அடுத்து இந்த மிருகதேச நூலை நான் வந்து படிக்கலை இன்னும். இன்றைக்கி தான் புத்தகம் கையில் வச்சுருக்காங்க. எல்லாருமே இது இருக்கவங்க எல்லாருமே படிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த மிருகதேச நூலில் வந்து ஒரே ஒரு விஷயத்தை நான் உறுதியாக சொல்லுவேன். இந்த பொண்ணு வந்து கண்டிப்பாக மிருகங்களை பற்றி குறை சொல்லியிருக்காது. ஏன்னா அந்த பொண்ணோட அந்த அம்மாவே தேடின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முதல் நூலை நான் படித்தேன். அதில் 2 கதை. ஒன்று வந்து அம்மாவே தேடின்னு சொல்லக்கூடிய அந்த கதை. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து காட்டுக்குள்ளே போகுது. காட்டுக்குள்ளே போகையில் ஒரு சிங்கம் வந்து ஒரு மானியம் இதை வேட்டையாடி சாப்பிட்டு வாயில ரத்தமாக இருக்குது. சரி, அப்போ அந்த பொண்ணுக்கு மனசில் என்ன வருது, சரி சிங்கம் வந்து பசியாடிட்டுனா மண்ணு தொந்தரவு பண்ணாதுன்ட்டு சிங்கத்தை கிராஸ் பண்ணி வந்துடுது. அங்கேருந்து ஏற்று வரையில் வந்து ஒரு புலி வருது. அந்த புலிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம அதோட எதிர்காலத்தில் நின்னோம்னா புலிட்டேருந்து தப்பிச்சிடலான்னு சொல்லி ஓரமாக மறைஞ்சிருந்து புலிட்டேருந்து தப்பிச்சுட்டு வந்துடுது. அதுக்கப்புறம் ஒரு ஆற்றுக்குள்ளே இறங்குது. அங்கேயும் ஒரு பெருசாக ஒரு முதலையே ஏதோ அந்த துரத்திட்டு வந்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணுது. அதெல்லாம் அதையும் தாண்டி கரைக்கு அந்த பக்கம் போயிடுது. அவங்க அம்மா அந்த பக்கம் நிற்காங்க. அம்மாட்ட போய் அம்மா வந்து குழந்தைய பார்த்தோன்னே கேட்காங்க, காட்டுக்குள்ளே போனீங்க எதுவும் மிருகங்களை பற்றி பயந்துட்டியான்னு கேட்காங்க. ஏதாவது பார்த்து பயந்துட்டான்னு கேட்காங்க. இல்லை அங்கே மனுஷன் யாருமே இல்லைன்னு அதோட சொல்லி அந்த கதையை அவங்க பிடிக்கி. ஸோ அப்போ அந்த அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய மனிதனை பற்றி நல்ல புரிஞ்சு வச்சிருக்கு மிருகங்களை பற்றி. ஏன்னா மிருகங்கள் இருக்கக்கூடிய இது வந்து எப்போதுமே மிருகங்கள் வந்து அதோட வரம்பை மீறி செயல்பட போகிறதே கிடையாது. இது நம்ம உதாரணத்துக்கு தாமிரபரணி எடுத்துக்கலாம். நம்ம தாமிரபரணி ஒரு 126 கிலோமீட்டர் நம்ம பயணப்படுறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் முதல்ல ஒரு 20-25 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம பாபநாசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாமிரபரணி வந்து மாசே படலை. தண்ணியை போய் அப்படி அள்ளி கொடுக்கலாம். நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ அள்ளி குடிக்க முடியும். எங்கே பாபநாசத்தில் வருதோ அந்த இடத்துல தான் தாமிரபரணி பெரிய அளவில் மாசை சந்திக்கு. ஏன்னா பாபநாசத்துக்கு மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியது பூரா மிருகங்கள் தான் இருக்குது, உயிரினங்கள் தான் இருக்குது. அதுக்கு கீழே தான் மனுஷங்க வராங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த மிருகங்கள் அதோட வாழ்விடத்தில் நம்ம வாழ விடாமல் நம்ம பெரிய இளைஞர்கள் கொடுத்துட்ருக்கோம். இன்னைய பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரியில் ஒரு புலி, அதுவும் ஆண் புலி, ஒரு புலியை வந்து ஊருக்குள்ளே வந்துட்டு அந்த புலியை பிடிச்சி திருப்பி காட்டுக்களை விடுறதுக்கு மக்களும் அனுமதிக்கலை. அதுக்கு வனத்துறையும் முயற்சி எடுக்கலை. என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆண் புலியை பிடிச்சி கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, வண்டலூர் ஜூவில் போய் அடைச்சிருந்தாங்க. ஏன்னா காட்டில் வந்து ஒரு புலிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது. அதுவும் ஆண் புலி ரொம்ப முக்கியம். ஒரு ஆண் புலி மட்டும் இருந்தால் ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போயிட்டே இருக்கும். அடுத்த புலிகள் அங்கே இருக்கக்கூடிய பெண் புலிகளோட இனப்பெருக்கத்துக்கு முக்கியமாக ஆண் புலி தான் இருக்கும். ஏன்னா ஒரு 7-8 பெண் புலி இருக்கக்கூடிய இடத்துல ஒரே ஒரு ஆண் புலி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆண் புலியவே நம்ம மக்கள் வந்து அதோட இது என்ன சொல்கிறது, அதோட முக்கியத்துவம் புரியாமல் அதோட இடத்த நம்ம ஆக்கிரமிச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு புலி வந்தாலோ யானை ஊருக்கு புகுந்த அட்டகாசம்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக ஒரு வார்த்தையில் நம்ம எழுதி அதை பற்றி அந்த உயிரினங்களை நம்ம குறை சொல்ல நம்ம பழகிட்டோம். ஆனால் அந்த குறைகள் பூரா யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள்ட்ட தான் இருக்குது. 1910 ஒரு ஆங்கிலேயர் வந்து அவரோட நோட்டில் ஒரு குறிப்பு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அங்கே என்னென்னா நம்ம சென்னை வண்டலூரில் வந்து அங்கே அந்த வண்டலூர் காட்டை வந்து சர்வே பண்ணியிருக்காங்க. அவங்களால சர்வே பண்ணுறதுக்கு நிறைய இடையூறு இருந்திருக்கு. எதை வச்சு இடையூறு இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா புலியை வச்சு இடையூறு இருந்திருக்கு.
வண்டலூரில் புலி இருந்திருக்கு. 1910 வரைக்கும் புலி இருந்ததுனால அங்கே இறையூர் இருந்துன்னு சொல்லி தியோடர் பாஸ்கரன் வந்து அவரோட கட்டுரையில் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அந்த புலிகள் வாழ்ந்த அந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக அழிச்சு புலிகளை வந்து இருக்கக்கூடிய சின்ன இடத்துல கூட அதை இருக்க விடாமல் அதை வந்து நம்ம பெரிய அளவில் நம்ம தொந்தரவு பண்ணி இந்த மாதிரி அது மேலே வீண் பலியை நம்ம சுமத்திட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு பழியெல்லாம் சுமத்தாம இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி சூடாமணி மாதிரி அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் அதே மாதிரி சிறார்கள் நமக்கு நிறைய தேவைப்படுறது. இந்த உண்மைகளை புரிஞ்சு மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய அந்த பேச்சு என்ன சொல்றது, அந்த மேடை பேச்சும் சூடாமணி மாதிரி சிறார்கள்ட்ட நல்லாவே இருக்கு. அடுத்து அதை விட முக்கியமாக சூடாமணி பார்த்தீங்கன்னா இன்னொரு ரொம்ப அழகா படமும் வரையக்கூடிய அந்த கலையிலையும் நல்ல புலமை பெற்ற ஒரு பெண்ணாக திகழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வளரக்கூடிய சூடாமணி வளரக்கூடிய மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கிறது நம்மளோட கடமை. அவங்களுக்கு புரியக்கூடிய வகையில் வந்து நம்ம நிறைய உண்மைகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த சிற்றுரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி. அழகானது ஒரு நூலை வெளியிட்டு மனிதர்கள் எப்படி மிருகங்கள் பறவைகள் எல்லாம் நம்ம துன்புறுத்துகிறோம், எப்படி குறை சொல்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மூத்த ஆய்வாளர் திரு மதிவாணன் அவர்கள் உரையாற்றினார்கள். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கதையும் இருக்குன்னு நினைக்கிறேன். மிருக தேசம் கதையை போன வாரத்திலேயே ஒரு ஆள் சுரேஷ் தான் விமர்சனம் பண்ணியிருந்தான்னு நினைக்கிறேன். மனிதர்கள்லாம் மிருகங்களாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, மிருகம் மனிதனாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி எழுதியிருக்காங்க. தொட்டு அதை எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை படித்தேன் நான். அந்த நூல் இன்னும் சிறப்புற வேண்டும். 30 பக்கம் தான் எழுதியிருக்கிறாங்க நினைக்கிறேன். அந்த நூல் இன்னும் சிறப்புற வரவேற்கிறேன். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு நம்முடைய மாணவி காயத்ரி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். வணக்கம். அக்கா சூடாமணி எழுதிய மிருகதேசம் என்ற புத்தக வெளியீட்டு விழாவிற்கு எனக்கு வாழ்த்துரை வழங்க வாய்ப்பளித்த நாரம்நாதன் ஐயா அவர்களுக்கும் சிவசக்திவள்ளி அம்மா அவர்களுக்கும் நன்றி. அக்கா சூடாமணி எழுதிய மிருகதேசம் என்ற நாவலில் அழகிய தமிழ் பெயர்களை அறிந்தேன். மிகவும் அற்புதம். அக்கா சூடாமணி எழுதிய நாவலில் இதுவரை நான் அறியாத ஆட்டின் வகைகளையும் மாட்டின் வகைகளையும் கோழியின் வகைகளையும் பட்டாம்பூச்சியின் வகைகளையும் அறிந்தேன். ஓவியம் மிகவும் அற்புதம். ஆடு மாடு பேசுவது போலவே இருந்தது. இன்னும் அதிக புத்தகங்கள் எழுத அக்கா சூடாமணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதோ ஒரு வாழ்த்து கவிதை. புத்தம் விதை பூத்த சூரியனே, ஒரு வரி புது கவிதை நீ. வான் தொடும் தூரம் உன் புகழ் புகழட்டும். நீ பகித்து போகும் பாதையும் சத்தியமாய் எங்களுக்கு வேண்டும். அதுவே எங்களின் பாதையாய் மாறும். இன்றும் என்றும் இளமையாய் இனிதாய் புதிதாய் மலர்ந்திட எங்களின் வாழ்த்துக்கள். வாழ்க செந்தமிழர், வளர்க மிகச் சிறந்த எழுத்தாளர். நன்றி. ஐயா அவர்கள் கரங்களால் அந்த புத்தகம் வழங்கப்படுகிறது. இவரும் வருங்கால எழுத்தாளராக கவிஞராக வருவதற்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு சிறார் செயற்பாட்டாளர் முனைவர் திருமதி பிரியதர்ஷினி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு சிறப்பு பயனாடை அணிவித்து சிறப்பிக்கப்படுகிறது. நீண்ட கரவொலி எழுப்புங்க. எழுத்தாளர் சூடாமணி அவர்கள் பிரியதர்ஷினி அவர்களுக்கு சிறப்பிக்கிறார்கள். மாலை வணக்கம். கண்ணதாசன் ஐயா, நாரம்பநாதன் ஐயா மாதிரியான ஆளுமைகள் இருக்க அந்த மேடையில் உட்கார்றதே ஒரு பெருமையான ஒரு நிகழ்வு தான் எனக்கு இன்னைக்கு. மழையின் காரணமாக ரொம்ப சுருக்கமான ஒரு வாழ்த்துறையாக இருக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சுருக்கமாக வைக்க முடியுமோ வைக்கிறேன். இந்த கதையோட டைட்டில்லேருந்து இதில் ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயங்கள் என்ன, நான் சூடாமணியோட எழுத்தில் நான் பார்த்தது என்ன அப்படிங்கிறதான் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்ல மிருக தேசம். சமீபத்தில் எழுத்தாளர் விழியன் அவர்கள் சொல்லியிருந்தார், மிருகம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறதையே நான் அவ்வளோவா விரும்புறது கிடையாது. விலங்கு வேறு வார்த்தைகள் இருந்தால் நல்லாயிருக்கும். மிருகம்ன்றதே ஒரு நெகட்டிவ் கனெக்டேஷன், ரொம்ப கொடூரமான ஒரு அந்த மாதிரியான ஒரு வார்த்தையாக பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஆனால் இந்த புத்தகத்துக்கு அது ரொம்ப ஏற்புடைய ஒரு தலைப்பாக தான் இருக்குது. ஏன்னா அந்த கதையை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், முடிஞ்ச வரைக்கும் கதையை சொல்லாமல் இருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறேன். அதனால இந்த கதையை வாசிக்கும் போது இந்த மிருக தேசம், அந்த மிருகம்ன்ற வார்த்தையோட ரொம்ப அந்த அர்த்தம் பொருந்தி வர மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இதில் வர சாப்டர்ஸோட டைட்டில்லாம் பார்த்தீங்கன்னா 4 சாப்டர்ஸாக இருக்கும். புலியூர், கோழியூர், ஆடூர், மாடூர் அப்படின்ட்டு. இது என்னதான் அவள் எழுத்தாளர்ன்ற நிலைமைக்கு நம்ம பாப்பா வந்துட்டாலுமே அவளுக்குள்ள ஒரு குழந்தை தன்மை இருக்கும் இல்லையா. அவளும் ஒரு குழந்தைங்கும் போது எது காரண பெயர்கள் தமிழில் படிப்போம்.
அந்த மாதிரி இப்போ ஒரு குழந்தைக்கு இந்த கதையை சொல்றீங்க அப்படின்னா புலியூர்ல நடக்குது பாப்பா அப்படின்னு சொல்றீங்கன்னா அது என்ன புலியூர்னு நம்ம விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. புலிகள் அங்கே ஆள்ற ஊர் இல்லை, புலிகள் வாழ்ற ஊர் புலியூர், மாடுகள் அதிகமாக இருக்கிற ஊர் மாடூர். அந்த மாதிரி ரொம்ப ஒரு குழந்தை தன்மை வந்து அந்த புத்தகத்தில் இழையோடி இருக்கிறத நான் பார்த்தேன். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது கண்ணா. அதே மாதிரி கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸோட பேரை பற்றி நாரமுநாதன் ஐயா அறிந்துரையிலேயே எழுதியிருந்தாங்க. இவ்வளோ அழகான தமிழ் பெயர்கள். குழந்தை பிறந்தா என்ன மாதிரி தமிழ் பெயர்கள் வைக்கலாம்னு தனியாக புத்தகத்தையோ கூகுளையோ பார்க்கறதுக்கு இதுலேயே குறைஞ்சது 20-25 பெயர்கள் நமக்கு கிடைச்சிருது. அவ்வளோ அருமையான தமிழ் பெயர்கள். அது ஆக்சுவலி குழந்தைங்க படிக்கிற அதை புத்தகத்தை வாசிக்கிற குழந்தைங்களுக்கு உச்சரிப்பு பழக்கமே அதில் ஏற்பட்டுரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு அந்த ழாவோட உச்சரிப்பு நிறைய இடத்துல இருந்துகிட்டே இருக்கு. எப்படி எவ்வளோ யோசிச்சு இந்த பெயர்கள்லாம் நீ கொண்டு வந்தங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ரொம்ப அழகான தமிழ் பெயர்கள். இதில் ரொம்ப சில சுவாரஸ்யமான சில வார்த்தைகளை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மனித காட்சி சாலை, கூண்டு மனிதர், மனித தரை விரிப்புகள், மனித தோல் பைகள், மனித வடை. அது மனித வடை ரொம்ப ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு அதை படிக்கிறதுக்கு. அந்த மனித வடையிலையுமே கருப்பு மனிதர்களோட வடை வேணுமா இல்லை வெள்ளை மனிதர்களோட வடை வேணுமா, எது பணத்தில் ஜாஸ்தி செலவாகும், எது ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறது இது இந்த மனித வடை இந்த ஒரு போர்ஷனே வந்து எனக்கு ஒரு பெரியவங்க எழுதுகிற ஒரு போர்ஷன் மாதிரி தெரிஞ்சுது. அந்த கருப்பின மக்கள் வெள்ளையின மக்கள் அது எங்கேயோ உள்ளுக்குள்ள அவ படித்த புத்தகத்திலேருந்து அவ கொண்டு வந்து அப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியாக குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அவ கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. மனித வண்டி, எல்லாத்த விட ரொம்ப பயங்கரமான விஷயம் மனித பலி, நரபலி கேட்குற மாதிரி மனித பலி. இந்த வார்த்தைகள்லாம் ஏன் இருக்கு அப்படிங்கிறது முன்கூட்டி சொன்னாங்க. மனிதர்கள் இருக்கிற இடத்துல விலங்குகளையும், விலங்குகள் இருக்கிற இடத்துல மனிதர்களையும் வச்சா இது ஏன் அப்படின்னு நமக்கு புரியும். மொத்தத்தில் இந்த கதையோட சாராம்சமாக நான் பார்க்குறது என்னன்னா, சின்ன குழந்தைங்கள நம்ம நிறைய ஹோம்ஒர்க் பண்ண சொல்லும்போது அந்த குழந்தைங்க சொல்லுவாங்க, இவ்வளோ ஹோம்ஒர்க் உனக்கு கொடுத்தா உனக்கு தெரியும், அது எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம வீட்டு குழந்தைங்க பெரும்பாலான குழந்தைகள் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். இதுலேயுமே அதுதான் அந்த சாராம்சமாக இருக்குது. அந்த விலங்குகள்லாம் மனிதர்களை பார்த்து ஒன்னெல்லாம் நீ என்னை எவ்வளோ சித்திரவதை பண்ணுறேன்னு ஒரு நாள் பண்ணி காட்டினா தெரியும்னு அந்த குழந்தைய அந்த விலங்குகள் சொல்கிற மாதிரி தான் இந்த கதையோட சாராம்சமே. மொத்தமே அவ்வளோதான். நீ அனுபவிச்சு பாரு, நீ என்னை எப்படியெல்லாம் கொடுமை பண்ணுற, இந்த பூமி உனக்குன்னு நீ நினைச்சிட்டு இருக்க, இதில் நான் ஒரு பங்குன்றது எனக்கு உண்டான மரியாதையே இல்லை அப்படின்னு விலங்குகள் மனிதர்களை பார்த்து கேள்வி கேட்கறது தான் இந்த கதையோட சாராம்சம். அது அந்த லைன் அவ எந்த இன்ஸ்பிரேஷன்லேருந்து பிடிச்சாலும் பட் அது ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். பாராட்டுக்கள் தான். ஆனால் இதில் ரொம்ப எனக்கு ரொம்ப 2 விஷயங்கள் என்னதான் அவளோட இமேஜினேஷன் இந்த ஃபேண்டசியெல்லாம் தாண்டி நடைமுறையில் சில விஷயங்கள் குழந்தைங்களை பாதிக்கும் இல்லையா, அதில் ரெண்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று, இந்த கதையில் வர எல்லா நாட்டாமை விலங்குகளுமே ஆண் விலங்குகள். அவ சுற்றி அதை தான் பெரும்பாலும் பார்க்குறா, அது ஒரு விஷயம். 2வது, இந்த கதையிலுமே ஆண் விலங்குகள் பெண் விலங்குகளை விரட்டிகிட்டே இருக்கு. கேஸ் ஆஃப் பண்ணியா, சமைச்சு முடிச்சியா, குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தியா, சமையல் நல்லா ருசியாக வரணும். இந்த 2 விஷயங்கள் எவ்வளோ புத்தகங்கள் படித்தாலும் நம்ம நடைமுறையில் என்ன இருக்கோ அது நம்மளை அறியாமல் அதுக்குள்ளே வந்துருங்கிறது இந்த கதை அதுக்கு நிச்சயமாக ஒரு சாட்சியமாக இருக்குது. வாழ்த்து சொல்லணும் அப்படின்னா, இவ்வளோ அருமையான கதை எழுதின சூடாமணிக்கு முன்னாடி அவங்க பெற்றோர்களுக்கு அதே மாதிரி சான்றோர்களுக்கு வாழ்த்து. தொடர்ச்சியாக அந்த குழந்தைய எவ்வளோ முடியுமோ இவ்வளோ ஊக்கப்படுத்திட்டே இருக்கீங்க. அதில் சலிச்சு போகிறதோ சோர்வடைகிறதோ இல்லை. முதல்ல பெற்றோர்களுக்கும் அதை அவங்கள சுற்றி இருக்க சான்றோர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்ள். இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்க புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் பாரதி புத்தகாலயம் தொடர்ச்சியாக குழந்தைங்களுக்கு சலிக்காமல் புக்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க. எங்கேருந்து எழுத்தாளர்களில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேரையும் கண்டுபிடிச்சி தொடர்ச்சியாக, அதுவும் இவ்வளோ விலை குறைவான புத்தகங்கள் எல்லார் கைக்கும் இந்த புத்தகங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணுற பாரதி புத்தகாலயத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். இறுதியாக சூடாமணிக்கு வாழ்த்துக்கள். கொரோனா வந்து 2 விஷயம் பண்ணுச்சு. ஒன்று, குழந்தைங்கள மொத்தமாக மொபைல் ஃபோன் கிட்ட தள்ளிடுச்சு, இல்லை ஒரு சில குழந்தைங்கள சூடாமணி மாதிரி ஆக்கியிருக்கு. 2 பாதை தான் இருந்தது. பெரும்பாலான நம்ம வீட்டு குழந்தைகள் நிறைய அதனால் ஃபோனுக்கு அடிமையானது தான் நிறையா. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த பாதைக்கு போகாமல் இன்னொரு பாதையை எடுத்து இவ்வளோ தூரம் அவன் உயர்ந்து வந்திருக்கிறதுக்கு நிச்சயமாக அது எல்லா பெற்றோர்களுக்குமான ஒரு பாடமாக தான் நான் பார்க்குறேன். ஏன் இந்த புக்கை படிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். இது வந்து ரொம்ப ஃபன். நம்ம பார்க்குற விஷயங்கள் இல்லாமல் புதுசாக விலங்குகள் பேசுறதும், விலங்குகளோட உலகத்துக்கு போயிட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா விலங்குகள் என்னெல்லாம் பண்ணும்
அப்படிங்கிறது ஒரு ஃபன் ஆன ஒரு கதை இது. அதனால நிச்சயம் குழந்தைங்க ரொம்ப சுலபமாகவும் வாசிக்கலாம். அந்த ஐயா சொன்ன மாதிரி 30 பக்கங்களே தான் இருக்கு, 30 ரூபாய் தான். எல்லாருமே வாசிச்சு அது ரொம்ப சந்தோஷமா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேக்அவே இருக்கும் அந்த புத்தகத்துல. அந்த மாதிரி ஒரு புத்தகம். இறுதியா ஒன்னே ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன். கொரோனா நேரத்துல எல்லா இடத்துலயும் லாக்டவுன், மனிதர்கள் எல்லாமே உள்ள முடங்கிட்டோம். எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கும்போது இயற்கை ரொம்ப அழகா இருந்தது. அதை பத்தி ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் வந்திருந்தது. மதிவாணன் ஐயாவுமே அதை பத்தி நிறைய மிச்சம் எழுதியிருப்பாங்க, பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இயற்கையை நம்ம எவ்வளோ பாதிச்சுட்டே வந்திருக்கோன்றதுக்கு இந்த கொரோனா நம்ம கண்ணெதிரில் நமக்கு காட்டுச்சு. நீங்க எல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா எல்லாமே இயற்கையா இருக்க வேண்டிய எல்லாமே அதது இடத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத காட்டுச்சு. இந்த புத்தகமுமே நம்ம எல்லாருமே இந்த இந்த ஃபுட் செயின்ல வேணா நம்ம கொஞ்சம் மேல இருக்கலாம், அந்த எக்கோசிஸ்டம்ல மனிதர்கள் மேல் அடுக்குல இருக்கலாம். ஆனா நம்ம தூரத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி நின்று அந்த பிகர் ஃப்ரேமை பார்த்தோம்னா நம்மளும் ஒரு சிறு புள்ளி தான், எறும்பு இருக்க மாதிரி தான் நம்மளும், அப்படிங்கிற ஒரு உணர்வு இந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு இடத்துல ஏற்பட்டதுனால தான் இப்படி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கா. ஸோ அது கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு இவ எழுதின இந்த ஒரு புத்தகம் மனிதர்களுக்கான ஒரு பாடமா தான் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதனால இதுல தொடர்புடைய இதுல சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். முடிக்கும் போது ஒரே ஒரு வேண்டுகோளோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய புத்தகங்கள், நிறைய வாசிப்பு இதெல்லாம் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சின்ன ஆசை என்னன்னா, சூடாமணி அவளுக்கு இன்னும் நிறைய நண்பர்கள், நிறைய விளையாட்டு சம்பந்தமான கதைகள் நீ எழுதணும், நீ இன்னும் ஒன்று விளையாட்டு பருவத்துல இருக்க அப்படிங்கிறதையும் நீ நினைவு வச்சுக்கிட்டு படிப்பு, இந்த எழுத்து இதெல்லாம் தாண்டி உன்னோட விளையாட்டு நண்பர்கள் உனக்கு தொடர்ச்சியா இருக்கணும். அதுக்கு நிச்சயமா பெற்றோரும் ஊக்குவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வயசை தாண்டிட்டு எங்க வயசுல விளையாடுறது கஷ்டம். அதனால அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலும் உனக்கு இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இந்த மாதிரியான கதைகள், விளையாட்டு, உன்னோட நண்பர்கள் பத்தி, பள்ளிக்கூடங்கள் பத்தி, நீ தினம் பார்க்குற மனிதர்கள் பத்தி நீ இன்னும் வருங்காலத்தில் நிறைய எழுதணும் அப்படின்னு என்னோட வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான ஒரு வாழ்த்துறையில் இது நூல் திறனாய்வு தான் நினைக்கிறேன். முனைவர் பிரியதர்ஷினி அவங்க ரொம்ப நூல் ஆராய்ந்து அந்த 30 பக்கத்தையும் ரொம்ப படிச்சிருக்கிறாங்க நினைக்கிறேன். அந்த காட்சி அமைப்புகளால் அவங்க உரையாடலாம், அந்த அதுதான் சொன்னது சீன்வாரியாக சொன்னதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அவங்களுக்கு அவங்களோட சூடாமணிக்கு எப்படிலாம் அட்வைஸ் பண்ணுறதும் அழகாக பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அற்புதமான பேச்சு. ரெண்டு ஒரு கரவொலி கொடுங்க அவங்களுக்கு. அடுத்ததாக நம்முடைய வாழ்த்துறை வழங்குவதற்கு நம்முடைய நெல்லையின் அடையாளம் நாதமுநாதன் ஐயா அவர்களை மேடை கலைக்கின்றோம். அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள் விழாக்கள். ஓகே சார், தேங்க்யூ. இது மழை வருவது போல பயங்காட்டினாலும் கூட இந்த சூழல் நன்றாக இருக்கிறது. ஒரு கதை சொல்லுவதை கேட்பதன் மூலமாக வளர்ந்தவள் சூடாமணி. அந்த கதை சொல்லுவதில் நெருக்கடி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராதுன்னு தான் சொல்ல முடியாது. நான் கடந்த வாரம் ஒரு கதை சொன்னேன், ஒரு 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 சேனல்னு வச்சுக்கோங்களேன். அதில் எவன் சொன்னான் சிங்கம்னு அப்படின்னு ஒரு கதை. சிங்கத்தை இல்லை, எவன் சொன்னான் ராஜான்னு அப்படின்னு கதை பேர். காட்டுக்கு ராஜா சிங்கம்னு எல்லாரும் சொல்லுதோம் இல்லையா, அதை பற்றிய கதை. ஒரு சிங்கம் கோவப்பட்டு சொல்லக்கூடிய இதுதான் கதை. ஒரு பட்டாம்பூச்சி போய் கேட்குது, வண்டு ஒரு தேனி போய் கேட்குது சிங்கத்திட்ட. கிட்ட போனோடனே ராஜா அப்படிங்குது. சுருன்னு கோவம் வருது, காடே அதிர்ற மாதிரி சிங்கம் கர்ஜிக்கு. எவன் சொன்னான் சிங்கம்னு எல்லாரும் வரிசையா வரிஞ்சு கட்டிட்டு சிங்கம் என்னை ராஜா ராஜாங்கில அப்படின்னு சொல்லி சிங்கம் கோவப்பட்டு சொல்றதுதான் இந்த கதை முழுக்க. சினிமா பாட்டு எழுதுறவன் பார்த்தோம்னா சிங்க நட போடுங்க ஒரு
இருந்து இன்னொன்றை உருவாக்குகிறாள். கடவுள் வந்து கொரோனா காலத்தில் ஒரு வீட்டுக்குள்ள வந்தால் எப்படி நடந்துக்குவார் அப்படிங்கிற ஒரு கதை எழுதுறாங்க. மாஸ்க் போடாமல் வர்றவங்க பற்றிலாம் கதை எழுதுறாங்க. கடவுளாக இருந்தாலும் மாஸ்க் போடணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புகிற மாதிரி ஒரு கதை. மதிவாணன் அவர்கள் சொன்னார், நாம் பேசக்கூடிய விலங்குகளை பற்றி பறவைகளை பற்றி எந்த குறிப்புகளும் இல்லாமல் மறுநாள் ஒவ்வொரு காணொலியாக வெளியிடுவது வந்து சிறப்புக்குரியது. உண்மையிலே நானுமே கேட்டிருக்கேன், எல்லா காணொலி காட்சியும் கேட்டிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு நல்ல அப்சார்பிங் பவர் இருக்குது. அதை இனிமேல் எனக்கு இன்னும் அவள் சிறுவர் கதையை தாண்டி பெரிய கதைகள் கூட எழுதுவாளோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பெரிய ஆட்களுக்கான கதையை எழுது, ஆனால் இப்போவே எழுத வேண்டாம். பெரிய ஆட்களுக்கான கதையை உன்னுடைய குழந்தைமை சொன்ன மாதிரி பிரியதர்சினி சொன்ன மாதிரி உன்னுடைய குழந்தைமையை நீ இழந்துடக்கூடாது. ஏன்னா பாலகிருஷ்ணன் IAS அவர் புத்தகத்தையெல்லாம் படித்து உள்வாங்கிட்டு அதை பற்றி ஒரு விமர்சனம், ஒரு 5 நிமிட விமர்சனம் பேசியிருக்காரு. ஏன்னா அவர் பண்பாட்டு சார்ந்து நிறைய எழுதியிருக்கிறார். எருமை மாடு நம்ம எல்லாரும் திருத்தோம் சர்வசாதாரணமாக. அந்த எருமை மாடு தமிழ் மக்களினுடைய ஒரு முக்கியமான சொத்தாக இருந்திருக்கிறது. அந்த எருமை மாடு வந்து காலங்காலமாக எப்படியெல்லாம் வந்து புகழப்பட்டிருக்கிறது, அது ஒரு சொத்தாக கருதப்பட்டிருக்கிறதெல்லாம் சொல்லி முடிச்சிருப்பார். அந்த புத்தகத்தை எடுத்து எருமை மாடு நம்ம திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி பேசினார். அப்போது பெரிய முதுபெரும் எழுத்தாளர்களுடைய கதைகளை, வண்ணதாசன் அவருடைய கதைகளை எல்லாம் அவர் வந்து பேசக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இருக்கிறார். ஆனாலும் கூட நீ இன்னும் அந்த குழந்தை பருவத்தில் இருக்கிறதுனால இன்னமும் நீ அந்த கதைகளை எழுதலாம். இந்த நேரத்தில் நான் உனக்கு வந்து வண்ணதாசன் அவர்கள் இன்றைக்கு வந்து இந்த நூலை வெளியிடுவதற்கு வந்தெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம் நான் கருதுறேன். அதனால் சமீபத்தில் பாவநாசத்தில் ஒரு முகாம் நடத்தணும். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் ஒரு 200 பேர் வந்திருந்தாங்க, வெவ்வேறு மாவட்டங்கள்ல இருந்து. எல்லாரும் வந்து அவங்க கூட பக்கத்தில் நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா, ஒரு கேள்வி கேட்ட மாட்டாமா, நம்ம கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட மாட்டாரா. எவ்வளவு அவருடைய படைப்புகளெல்லாம் வாசித்தவர்களுக்கு அவர் நம்ம கேள்விக்கு ஒரு பதில் சொன்னால் எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சு அதை போய் முகநூலெல்லாம் போட்டு பெருமிதம் அடைந்து, வாட்ஸ்அப்பில் பெருமிதம் அடைந்து அப்படிலாம் வந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கு வந்து உனக்கு மிக சுலபமாக இன்றைக்கு வந்து அவர்கள் வந்து உண்மையில் உள்ள மதிப்பின் காரணமாக இன்றைக்கு வந்து மழை இதெல்லாம் கூட பொருட்படுத்தாமல் இன்றைக்கு மதினியாரோடு இன்றைக்கு வந்திருப்பது என்பது உண்மையிலே ஒரு மிகச்சிறப்பு என்று கருதுகிறேன். காயத்ரி, செல்வி காயத்ரி வந்து வாழ்த்தி பேசியது ஏனென்றால் நம்ம பேசுறது பெரிய விஷயம் இல்லை, ஒரு குழந்தை இந்த புத்தகத்தை எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக தான் அவளை எல்லாம் பேச வைத்தது. அந்த அளவிலே இன்றைக்கு எனக்கும் சூடாமணியை வாழ்த்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய இன்னும் புத்தகங்கள் எழுத வேண்டும், சாதனைகள் படைக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் ஒரு வேண்டுகோள் தான், நிறைய பேச்சு போட்டிக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. எனக்கு என்னமோ நீ இனிமேல் பேச்சு போட்டிக்கு போக வேண்டாம், பேசுறதுக்கு போவானா, பேச்சு போட்டிக்கு போக வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவள் பேச்சு போட்டியில் பேசுகிற கருத்துக்கள் ரொம்ப ஆழமான கருத்துக்கள். சில சமயம் ஜட்ஜுக்கே அவள் பேசுகிற கருத்துக்கு புரியாமல் போகுது. அப்போ வந்து நமக்கு சில சமயம் அவள் சின்ன பிள்ளை தானே, ஒரு போட்டியில் பரிசு கிடைக்கலன்னா கூட ஒரு சின்ன வாங்கிடுவா, எப்படியாவது ஒரு பரிசு வாங்கிடுவா. இருந்தாலும் கூட அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன். பேச்சு போட்டியில் இனிமேல் இருக்குது, இனிமேல் வந்து நீ இயல்பாக பேசு, சாதாரணமாக எங்கேயா பேசப்போ எழுது, அந்த மாதிரி ஓவியங்கள் வர அதெல்லாம் செய்ய, அதெல்லாம் நல்ல விஷயம். அந்த அடிப்படையில் அவளை வாழ்த்துவதற்கு ஒரு வாய்ப்பு தந்தமைக்காக சூடாமணிய பெற்றோர்கள் அவர்களை சொல்லணும் கண்டிப்பாக. ஏன்னா அவர் எங்கே போட்டினாலும் கூட்டிகிட்டு போயிடுவார், எங்கே ஒரு நிகழ்ச்சிக்கு கூட்டு போகிறது அதை விட பெரிய விஷயம். அதெல்லாம் தொடர்ச்சியாக அவருடைய பெற்றோர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் அவளுக்கு. அந்த அடிப்படையில் இன்னும் நிறைய புத்தகங்களை எழுத வேண்டும் என்று வேண்டுகோளோடு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மாணவி சூடாமணியை இன்னும் மேற்கொண்டு அவங்களோட நகர்வை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு அறிவுரையை சொன்னபோது ரொம்ப அற்புதமாக இருக்குது. உண்மையிலேயே பேச்சு சார்ந்த ஒரு மேடையில் பேசுறதுக்கு கூப்பிட்டுருந்தோம். சாலைக்குமரசம் கோயில் இது வச்சு இந்த கந்தசஷ்டி கவசம் இது போட்டி. அப்போ நீர்நிலைகளை பற்றிலாம் நிறைய பேசினா நமக்குலாம் அது நமக்கே தெரியாத விஷயங்கள் எல்லாம் அந்த நீர்நிலைகளை பற்றியும் நீர் தன்மையை பற்றியும் அது எப்படி வருதுங்கிற விஷயத்தெல்லாம் மாணவி சூடாமணி பேசினாங்க. இப்போ ரொம்ப நிறைய பேசுகிறாங்களா, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்களா அப்படிங்கிற விஷயம் நான் வியந்தேன். அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி இன்னும் பேச்சுக்கு தான் போகணும், பேச்சு போட்டிக்கு போகக்கூடாதுங்கிற விஷயம் சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக நம்மளுடைய சாகித்ய அகாடமி விருதாளர் நூலினை வெளியிட்டு சிறப்பு செய்த வனதாசன் ஐயா அவர்கள் சிறப்புரை ஆற்றுவார்கள். அவர்களுக்கு குடும்பத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது.
சரியா இருக்கா? என்னுடைய அன்பும் வணக்கமும். சூடாமணியோட ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் நான் நாரம்பநாதனுக்கு அப்புறம் பேசுறது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சூடாமணி முத்துக்குமார் பெற்றோர் வழியாக வந்தவளாக இருந்தாலும் நாரம்பநாதனின் வளர்ப்பு இலக்கிய பிள்ளை சூடாமணி என்பதால் நான் நாரம்பநாதனுக்கு அடுத்தபடியாக பேச வந்தது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது நான் மட்டுமல்ல, எல்லோருமே மழை வந்து விடுமோ என்று நினைத்து கொண்டிருந்தோம். மழை வந்தது. அது பெருமழையாக இல்லாமல் தூறலாக வந்தது. பொதுவாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், மழைங்கிறது மேலேந்து நிலத்தில் விழும், நெல்லில் விழும், அல்லது புல்லில் விழும், அல்லது பூவில் விழும். ஆனால் இந்த மாலையில் மழை வந்து ஒரு புத்தகத்தின் மேல் விழும். புத்தகத்தின் மேல் விழுகிற மழையை நான் என்றுதான் பார்க்கிறேன். எனக்கு இன்னொரு வகையில் சூடாமணியை பார்த்தால் பொறாமையாக இருக்கிறது. என்னுடைய எந்த புத்தக வெளியீட்டிலும் என்னுடைய புத்தகத்தின் மேல் இப்படி ஒரு மழை பெய்ததே இல்லை. அடுத்ததாக இந்த அழைப்பிதழிலே சாகித்ய அகாடமி விருதாளர் என்று இடப்பட்டது போல என்னை அறிமுகப்படுத்திய பிரபுவும் அதே வார்த்தையை சொல்லி சொல்லி அறிமுகப்படுத்தினார். எனக்கு அந்த சாகித்ய அகாடமி விருதாளர் என்பதெல்லாம் விட இந்த அழைப்பதில் நான் முதலாக பார்க்கிற சான்றோர் என்கிற அந்த அடைச்சொல் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நான் அல்லது எனக்கு ஏதாவது கொஞ்சம் சான்றாண்மை இருக்கும் என்றால் நான் இந்த 50 அல்லது 60 ஆண்டுகளில் எழுதி உருவாக்கி கொண்ட சான்றாண்மை அதுதான் என்று தான் நான் சொல்வேன். அந்த வகையில் இந்த 13வது வயதிலே தன்னுடைய 3வது புத்தகத்தை வெளியிடுகிற சூடாமணி என்னை விட பெரிய சான்றாண்மை நிறைந்தவராக எதிர்காலத்தில் இருக்க வேண்டும் என்று நான் வளர்க்கிறேன். ஒரு சான்றாண்மை நிறைந்தவன் இந்த புத்தகத்தை வெளியிடுகிற போது அதை பெறுகிறவர் யாராக இருக்க வேண்டும்? மதிவாணனாகத்தான் இருக்க முடியும், அல்லது மதிவாணனாகத்தான் இருக்க வேண்டும். அவர் மிக அழகாக நிறைய விஷயங்களை சொன்னார். முதலில் இருவாட்சியை பற்றி சொன்னார். தான மயிலாட கண்டிருந்த வாங்கோழி தானும் மதுவாக பாவித்து தானும் தன் பொல்லாச்சிறகை வரித்து ஆடினார் போலவே கல்லாதான் கற்ற கல்வி என்பதில் அந்த கல்லாதான் கற்றவையை நீக்கிவிட்டு அந்த காணமயலை பற்றி எல்லாம் சொன்னார். ஒரு புத்தக வெளியீட்டில் புத்தகத்தை எழுதுகிறவன் எழுத்தாளனாக இருக்க, புத்தகத்தை பெறுகிறவன் பறவைகளை பற்றி பேசுகிறவனாக இருப்பது எவ்வளவு அருமையான விஷயம். ஏனென்றால் கலைஞனாக இருக்கிறவன், எழுதுகிறவனாக இருக்கிறவன், வரைகிறவனாக இருக்கிறவன் நிச்சயமாக ஒரு பறவையை போல பறந்து கொண்டே இருக்கிறவன் தானே. ஒரு பறவையை போல பறந்து கொண்டே இருக்கிற இளம் பறவையான சூடாமணியின் புத்தக வெளியீட்டை பெறுவதற்கு மதிவாணன் போன்று பறவைகள் அறிந்த அல்லது நம்முடைய மணிமுத்தாறு அல்லது அம்பாசமுத்தரத்தின் பொதிகை மலைகளுக்கு மேல் பறந்து கொண்டிருக்கிற ஒரு இன்னொரு நல்ல பறவையாக மதிவாணன் இருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய கைகளிலிருந்து பெறுகிறவராக அவர் இருந்தார் என்பதில் நான் இந்த மாலையின் மற்றொரு மகிழ்ச்சியாக நான் நடத்திக் கொள்கிறேன். இந்த புத்தகத்தை பற்றி எதுவுமே பேசாத அளவுக்கு, பேச வேண்டாத அளவுக்கு பிரியதர்ஷினி அவர்கள் முழுமையாக இந்த புத்தகத்தை பற்றி பேசியிருப்பதால் நான் புத்தகத்தை விட்டு வெளியே வந்து விடலாம் என்று நினைக்கின்றேன். ஆனால் புத்தகத்தை விட்டு வெளியே வந்தாலும் நான் இந்த அருங்காட்சியகத்தை பற்றி பேச வேண்டும், அல்லது அருங்காட்சியகத்தின் சத்தியவெளியை பற்றி பேச வேண்டும். இப்படி ஒரு அருங்காட்சியகம் நிலையிலே இருக்கிறது என்பது அவருடைய பொறுப்புக்கு வந்த பிறகுதான் நெல்லை வாழ் மக்களுக்கும் அல்லது இலக்கியம் சார்ந்து இயங்குகிறவர்களுக்கு எல்லாம் தெரியும்.
நீங்கள் எப்போதாவது அவர்கள் எழுதுகிற முகநூல் பதிவுகளை பார்த்தால் 2 பதிவுகள் எனக்கு மிகவும் என்னை ஈர்க்கிற பதிவுகளாக இருந்தன. சத்தியவள்ளி இடுகிற அந்த 2 பதிவுகளும் அவருடைய தந்தையாரை பற்றிய பதிவுகள். சொல்லப்போனால் இந்த அருங்காட்சியகத்திலே நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் தாண்டி அந்த முகநூல் பதிவுகளின் வாயிலாக நான் சத்தியவள்ளி மீது என்னுடைய மிகுந்த போற்றுதலை நான் வளர்த்து கொண்டேன் என்று கூட நான் சொல்வேன். நான் அவருக்கு மிக நெருக்கமான ஒருவனாக உணர வைத்த பதிவுகள் அந்த 2 பதிவுகளும் அவருடைய தந்தையாரை பற்றி பதிவுகளும். சூடாமணி ஒரு காலத்தில் அல்லது இந்த 5 அத்தியாயங்கள் உள்ள இந்த மிருக தேசத்தில் இது ஒரு மிருக தேசம், வர வர இது மனித காட்சி சாலை ஆகிவிட்டது என்று அந்த 5 அத்தியாயங்களிலே பரவலாக விரிவாக குறிப்பிட்டிருக்கிறார். நாம் எல்லாம் இந்த அருங்காட்சியகத்தில் இருப்பதால் ஒருவேளை இது மனித காட்சி சாலை போல இது மனிதனின் அருங்காட்சியகமாக ஒருவேளை மாறிவிடுமோ, அதற்கும் சத்தியவள்ளி பொறுப்பாளராக இருப்பாரோ என்று கூட நான் நினைத்துக் கொள்கிறேன். நாரம்பநாதன் அவருடைய பின்குறிப்பிலே குறிப்பிட்டிருக்கிறது போல மிக மிக அழகான பெயர்களை எல்லாம் அந்த ஆடூரில் இருப்பவர்களுக்கு அல்லது புலியூரில் இருப்பவர்களுக்கு அல்லது கோழியூரில் இருப்பவர்களுக்கு அல்லது மாடூரில் இருப்பவர்களுக்கெல்லாம் சூடாமணி சூட்டியிருக்கிறார். அந்த அந்த பெயர்களை எல்லாம் சொல்வதற்கே நான் இனிக்கிறது என்று கூட நான் சொல்லுவேன். நான் நினைத்து கொள்கிறேன், என்னுடைய தலைமுறை அல்லது எனக்கு அடுத்த தலைமுறை எல்லாம் மதிவாணன் என்று ஒரு பெயர் இருக்குமா, அல்லது சத்தியவள்ளி என்று ஒரு பெயர் இருக்குமா, அல்லது நாரம்பூநாதன் என்று ஒரு பெயர் இருக்குமா, அல்லது ஏன் சூளாமணி என்று கூட ஒரு பெயர் இருக்குமா என்றெல்லாம் ஒரு சின்ன வினா எழுகிற போது இந்த 5 அத்தியாயங்களிலும் அந்த கோழியூரிலும் புலியூரிலும் மாட்டூரிலும் ஆட்டூரிலும் அவருடைய பாத்திரங்களுக்கு சூட்டியிருக்கிற அழகழகான தமிழ் பெயர்கள் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய பெயர்களாக இருக்கிறது. நறுமுகை என்று ஒரு பெயர், கபிலன் என்று ஒரு பெயர், மகிழினி என்று ஒரு பெயர், அமிழ்தினி என்று ஒரு பெயர், கார்மேக கண்ணன் என்று ஒரு பெயர், முருகேசன் என்று ஒரு பெயர், சிதம்பரம் என்று ஒரு பெயர். சொல்ல 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 தமிழினிக்க அல்லது நாவினிக்க அவர் சூட்டியிருக்கிற பெயர்கள் எல்லாம் சூடாமணி என்கிற இளம் தமிழருக்கு இருக்கிற தமிழ் ஆர்வத்தையும் தமிழ் வீச்சையுமே தெரிவிக்கிறதாக நான் நினைக்கிறேன். நீங்கள் சூடாமணியை ஒரு படைப்பாளியாக மட்டும் அறிந்திருப்பீர்கள், அல்லது அதற்கு சற்று மேலாக அவர் ஒரு ஓவியர் என்பதையும் அறிந்திருப்பீர்கள். நான் சூடாமணியின் தந்தையார் வழியாக அறிகிறேன். இந்த பாரதி புத்தகாலயம் போட்டிருக்கிற இந்த புத்தகத்தில் இருக்கிற உள் ஓவியங்கள் எல்லாம் சூடாமணி வரைந்தது என்று அவருடைய தந்தையார் மூலம் அறிகிறேன். சூடாமணி இந்த சாகித்ய அகாடமி செய்ததெல்லாம் விட என்னை ஒரு பேருருவாக என்னை ஆக்கி காட்டி ஒரு மாலை எனக்கு வாய்த்தது. அது மேற்கு கோட்டையில் கிட்டத்தட்ட ஒரு பிரம்மாண்டமான வண்ணதாசன் எப்பவுமே அடைய முடியாத ஒரு பேருருவாக என்னை சூடாமணி அந்த ஓவியர் கணேசனின் சித்திர சாலையிலே பயின்ற விரல்களால் வரைந்து காட்டினாள். அவளுக்கு பன்முகமான வெவ்வேறு திறமைகள் இருக்கின்றன. பிரியதர்சினி அவர்கள் நெறிப்படுத்தியது போல நிச்சயம் அவர் இந்த விளையாட்டு பருவத்தில் அவர் இன்னும் அல்லது இனிமேல் விளையாட்டுகளை சார்ந்தும் ஒரு புத்தகம் எழுதுவார் என்று நான் நினைக்கிறேன். அவள் இன்னும் ஓடி விளையாடுகிற பாப்பாவாகத்தான் இருக்கிறார், ஓய்ந்திருக்கலாகாத பாப்பாவாகத்தான் இருக்கிறார். அவர் அவர் அவர்
இந்த 1ஆம் அல்லது 2ஆம் அல்லது 3ஆம் புத்தகத்தின் வழியாக அல்லது ஊடாக அவருடைய காணொளிகளின் மூலமாக எல்லாம் அடைந்திருக்கிற ஒரு வெளிச்சம் அல்லது ஒளி நாங்களெல்லாம் எங்களுடைய 10 வயதில் அல்லது 20களில் அல்லது 30களில் அடையாத பெரு வெளிச்சமாக இருக்கிறது. இந்த வெளிச்சத்தை நோக்கி அவளை சூடாமணியை நடத்தி செல்வதற்காக நான் அவருடைய தாயையும் தந்தையும் நான் நிச்சயமாக பாராட்டுவேன். சூடாமணியின் தந்தைக்கும் அல்லது தாய்க்கும் அடுத்த நிலையிலே மறுபடியும் இந்த இடத்திலே நாரம்பநாதனை நான் மனமாற பாராட்டுகிறேன். ஒரு இளம் படைப்பாளிகளை வளர்த்தெடுப்பதற்காக அல்லது வளர்த்து எடுப்பதற்காக ஒரு நாற்றை அதனுடைய அறுவடை காலம் வரை கொண்டுவதற்காக ஒரு நாரம்பநாதன் எல்லாம் எல்லா படைப்பாளிகளுக்கும் தேவை என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே எந்த அளவுக்கு நான் அவருடைய பெற்றோருக்கு நான் வாழ்த்து சொல்கிறேனோ அதே அளவுக்கு நான் நாரம்பநாதனுக்கும் வாழ்த்து சொல்லி இந்த புத்தகத்தை வெளியிட எனக்கு வாய்ப்பு கொடுத்த முத்துக்குமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி நான் சமீபத்தில் இந்த நிகழ்வுக்கு முன்னால் முத்துக்குமாரை அவருடைய துணைவியாரை சூடாமணியை எல்லாம் ஆணித்திருவிழா தேரோட்டத்திலே பார்த்தேன். நான் என்னுடைய 40 அல்லது 50வது வயதில் தேரோட்டம் சார்ந்து நிலை ஒன்று கதை எழுதினேன். என்னுடைய 50வது வயதில் அல்லது 45வது வயதில் எழுதிய அந்த நிலை என்கிற தேர் பற்றிய கதையை அநேகமாக சூடாமணி இன்னும் சிறிது காலத்தில் எழுதி விடுவாள் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் சூடாமணி இப்போதே நிலை பெற்று விட்டாள், அல்லது ஒரு தேரை போல இப்போதே நிலையும் சேர்ந்து விட்டால் அதனுடைய ஒரு சின்ன அடையாளம் தான் இந்த வெளியீட்டு நிகழ்ச்சி என்று சொல்லி எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் சூடாமணிக்கு ஒரு மூத்த படைப்பாளி என்கிற முறையில் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையானதொரு சிறப்புரை வசிஷ்டர் வாயால் வாழ்த்துரை பெற்ற நம்முடைய சூடாமணிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் அருமையான சொன்னார்கள், நிறைய விஷயங்களை சூடாமணி கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நன்றியுரையும் ஏற்புரையும் வழங்குவதற்கு நம்முடைய இளம் தமிழச்சி சூடாமணியை மேடை கலைக்கின்றோம். வணக்கம். இதில் இந்த நிகழ்வில் வந்திருக்க எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கின பிரபு ஐயாவிற்கும், அதே மாதிரி இந்த புத்தகத்தை வெளியிட்ட வண்ணதாசன் ஐயாவுக்கு, புத்தகத்தை வாங்கின மதிவாணன் ஐயாவுக்கும், வாழ்த்துறை வழங்கின பிரியதர்ஷினி அம்மாவுக்கும், நாரம்பநாதன் ஐயாவுக்கும், அந்த இடத்தை கொடுத்து எங்களுக்கு உதவி செஞ்சு எப்போவுமே நான் ஊக்குவித்து கொண்டிருக்கிற சிவசக்திவலி அம்மாவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சுரேஷ் ஐயா சொன்ன மாதிரியே என்னோட வாழ்க்கையில வந்து கோமும் கூப்பி அப்படிங்கிற மாதிரி தான், கொரோனாக்கு முன்னாடி கொரோனாக்கு பின்னாடி அப்படிங்கிற மாதிரி தான். நாரம்பநாதன் ஐயா வந்ததுனால தான் இவ்வளோ நிறைய விஷயங்கள் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. எல்லாருமே நான் வாழ்த்துனாங்க, நான் ஒரு நல்ல உயரத்துக்கு வந்திருக்கேன். இவங்க யாருமே இல்லைன்னா, நீங்கள் யாருமே இல்லைன்னா இந்த உயரத்துக்கு என்னால் வந்திருக்க முடியாது. முக்கியமாக சிவராம் கலைக்கூடத்தோட ஆசிரியர் கணேசன் ஐயாவுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி சிவராம் கலைக்கூடத்துல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே இன்னும் தங்களோட குழந்தைகளாக பார்த்துட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த வகையில் நான் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு காலையில் தான் என்னோட ஆசிரியர்கள் எல்லாருக்குமே நான் நேரில் கூட நல்லா போய் சொல்ல முடியலை. நான் வாட்ஸ்அப்பில் தான் எல்லாருக்குமே மெசேஜ் பண்ணேன். அதுலேயும் எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மலையிலையும் எல்லாருமே இவ்வளோ தூரம் காத்திருந்தீங்க, அவங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மலையோட ஆசீர்வாதம், இயற்கையோட ஆசீர்வாதம், அவங்க எல்லாரோட ஆசீர்வாதத்துடையும் இந்த புத்தக வெளியீடு வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. நீங்கள் எல்லாருமே இல்லைன்னா இந்த உயரத்துக்கு என்னால் வந்திருக்கவே முடியாது. நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அதுக்கு நீங்கள் எல்லாருமே காரணம். நீங்கள் ஒவ்வொருத்தங்களுமே என்னை வந்து உங்களோட குழந்தைகளாக பார்த்துக்கிறீங்க. அவங்க சொல்லும் போதே நம்ம வீட்டு குழந்தை அப்படின்னா சொன்னாங்க. அதுலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றி. என்னோட
பற்றி சொல்லணும்னா பிரியதர்ஷினி அம்மாவே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. எனக்கு என்னன்னா, நம்ம வந்து தமிழை விட்டையும் இயற்கையை விட்டும் ரொம்ப தூரம் விலகி விலகி வந்துக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, நம்ம குழந்தை இலக்கியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையை காப்பாற்றணும், இல்லைன்னா நம்ம மொழியை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையே வந்திருக்காது. அது ஏன்னா நம்ம இந்த மாதிரி மனிதர்கள் வந்து இயற்கைக்கும் மொழிக்கும் எதிராக திரும்புவோம் அப்படின்னு யாருமே நினச்சி பார்த்துக்க கூட மாட்டாங்க. ஆனால் நம்ம இப்போ அந்த மாதிரி திரும்பி இருக்கோம். மொழிக்கும் இயற்கைக்கும் எதிராக நம்ம திரும்பி இருக்கோம். அது எல்லாத்தையுமே நம்ம மாற்றி நம்ம வந்து சரியான வழியில் போகணும்னா அதுக்கு கண்டிப்பாக நம்ம நிறைய புத்தகங்களை வாசிக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து தமிழ் பெயர்கள் வச்சு நம்ம வந்து தமிழை இன்னும் நம்ம தமிழ்கிட்ட இன்னும் கொஞ்சம் நெருங்கணும், நம்ம இயற்கையை ரசிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசை. நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே சூரியனோட ஒளி, இல்லைன்னா சின்ன சின்ன குருவிகள் சத்தம், அதெல்லாம் நம்ம எத்தனை பேர் ரசிச்சிருப்போனே தெரியாது. காலையில் எந்திக்கும் போதே அலாம் சத்தத்தோடு தான் எந்திப்போம். அதனால இனிமேல் நம்ம கொஞ்சம் இயற்கையும் ரசிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதனால தான் நான் வந்து என்னோட புத்தகங்கள் எல்லாத்தையுமே தமிழ் பெயர்களை வச்சேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா புலியூரில் வந்து யார் எளிமையான மிருகங்கள், அதாவது மான், முயல், இந்த மாதிரி மிருகங்கள் எல்லாருக்கும் யார் வந்து உதவி பண்ணுறாங்களோ அவங்க தான் ராஜாவாக முடியும். இந்த மாதிரி மனிதர்கள் மறுத்த சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் இந்த புத்தகத்தில் வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து ஒரு ரொம்ப எளிமையாக ரொம்ப கம்மியாக தான் எழுதியிருக்கேன். ஏன்னா சின்ன பசங்க எல்லாருக்குமே இது புரியணும். வருங்கால இந்தியாவை பார்க்க போகிறது யாருன்னா இளைய தலைமுறைகள் தான். அவங்க எல்லாருக்குமே இதை புரிஞ்சாதான் வருங்கால இந்தியா, வருங்கால தமிழ்நாடு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப எளிமையாக இந்த புத்தகங்களை வந்து எழுதியிருக்கேன். இந்த புத்தகங்களில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கேன். மனிதர்கள் மறந்த விஷயங்கள், நம்ம தமிழை விட்டு ஏன் தூரமாக வரும், நம்ம இயற்கையை விட்டு தூரமாக வந்திருக்கோம், இதை உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கேன். இந்த வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. அருமை. இந்த புத்தகம் விற்பனைக்கு சூடாமணி எழுதிய புத்தகங்கள் 3 புத்தகங்களுமே இங்கே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் புத்தகத்தை விலைக்கு வாங்கி சூடாமணிக்கு பெருமை சேர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். தேசிய கீதம் அனைவரும்
இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க ஆன்லைன் வசதியுடன் திருமணம், மறுமணம், இந்து, கிறிஸ்டியன், முஸ்லிம் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் உடனடியாக வரன் பார்த்து தரப்படும். தேவையானவை போட்டோ, பயோடேட்டா, ஜாதகம் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் ஐடி ஆகியவற்றை எங்களது வாட்ஸ்அப் செல் நம்பருக்கு அனுப்பி வைக்கவும். ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் மையம் அனைத்து சமூகத்தினருக்கும் ஐயூபி பேங்க் மாடியில், மதுரை மெயின் ரோட், குத்துக்கல் வலசை, ITI, தென்காசி. செல் 9443948778 and 78454497778.